பெரிய தொகையை வந்து 5 கோடி ரூபா தொகைங்கிறது வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து ஒதுக்குவதை தவிர்த்து இப்போ மக்கள் பணி வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ஊரில் கிராமத்தில் வந்து நம்ம பண்ணாமல் நம்ம ஒரு முடிவடையாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதை விட்டுட்டு அரசு நிதி வந்து இப்போ வந்து முறைகேடாக அவங்களுடைய தனி செல்வாக்கு மூலமாக அவங்க இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட தோட்டத்துக்காக இந்த நிதியை ஒதுக்க வந்து நாங்கள் அதை வந்து வன்மையாக கண்டிக்கணும்னு சொல்லி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை வந்து நாங்கள் வந்து எடுத்து சொன்னோம். வேட்டி வாரத்தை முன்னிட்டு 695 ரூபாய்க்கு மேட்சிங் வேட்டி சட்டைகளை ராம்ராஜ் நிறுவனர் நாகராஜன் அறிமுகம் செய்து வைத்தார். ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை வேட்டி வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி ராம்ராஜ் நிறுவனம் பல்வேறு வகையான வேட்டி சட்டைகளை அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு 12 கண்கவர் வண்ணங்களில் சட்டைகளும் அதற்கு ஏற்ற வண்ணக்கரை கொண்ட வேட்டியை ராமராஜ் நிறுவனர் நாகராஜன் மற்றும் நிர்வாக இயக்குனர் அருண் ஈஸ்வரன் இணைந்து திருப்பூரில் அறிமுகம் செய்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாகராஜன், தற்போது அறிமுகம் செய்துள்ள ஆடை லாப நோக்கம் இன்றி வழங்கப்படுவதாகவும் நெசவாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண நெசவு விலையில் ஆடைகள் வழங்கி வேட்டி அணியும் வழக்கத்தை ஊக்கப்படுத்த ராம்ராஜ் நிறுவனத்தின் முன்னெடுப்பு என தெரிவித்தார். ஒரு 8 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கிற இன்னைக்கு 9வது வருஷம். இந்த வருஷம் ராம்ராஜ் வேட்டி ஒரு கல்ச்சர் கிளப், அதாவது கலர் ஷர்ட்டு, அதுக்குண்டான மேட்சிங் வேட்டியை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் 995 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சட்டை வேட்டி சட்டை, அந்த கல்ச்சர் கிளப் சட்டை இன்னைக்கு நாங்கள் கன்சூமருக்கு, எங்களுக்கும் தயார் பண்ணுற லாபம் இல்லாமல், கடைக்காரருக்கும் லாபம் இல்லாமல், கன்சூமருக்கு நேரடியாக ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, உற்பத்தி காஸ்ட்டுக்கே போய் சேரணுங்கிறதுக்காக ரூபாய் 695க்கு நாளை 1ஆம் தேதியிலேருந்து எல்லா போய் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.